Hello, I'm Dr. Vijay Varti, lactation expert from Dr. Mehta Hospital. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் பிரஸ்ட் மில்க். இப்போ எக்ஸ்பிரஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் பிரஸ்ட் மில்க் யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ என்ஐசியூல இருக்க பேபிஸ் மதர் ஆர் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி எடுக்கிறது அண்ட் தென் எப்படி நம்ம அதை ஸ்டோர் பண்றது அப்படின்றது. இப்போ வந்து என்ஐசியூல இருக்க மதர்ஸ் பாத்தீங்கன்னா ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் 2 hours எடுக்கும் போது அவங்களுக்கு அந்த பிரெஸ்ட் மில்கோட ஹார்மோன் ரெகுலேஷன் ப்ராப்பரா இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு பிரெஸ்ட் மில்கோட மெயின்டெனன்ஸ் இருக்கும். அதே போல எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா டே டைம்ல மட்டும் ரெகுலரா எடுப்பாங்க, நைட் டைம் எடுக்கிறத மிஸ் பண்ணிடுவாங்க. பட் நைட் டைமும் நீங்க ரெகுலரா எடுக்க தான் உங்களோட மில்க் சப்ளை இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து நாங்க எவ்வளோ நேரம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஈச் பிரெஸ்ட் வந்து 10 to 15 minutes நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் 2 hours. அதே போல நாங்க இப்ப எடுக்கிற பாலை எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்னு கேட்பாங்க. 4 to 6 hours ரூம் டெம்பரேச்சர்ல அண்ட் தென் மோர் தென் 6 hours ரெஃப்ரிஜரேட்டர்ல. அதே போல நீங்க மந்த் வைஸ் வச்சு யூஸ் பண்ணணும்னா யூ கேன் மெயின்டைன் இன் யுவர் ஃப்ரீசர். இதுதான் ப்ரோட்டோகால். அதுக்கப்புறம் இன்னொரு சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க எடுக்கிற மில்கை எப்படி நாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து கிளீன் கண்டெய்னர்ஸ் இருக்கணும். எவ்ரி யூசேஜும் நீங்க ஸ்டோர் பண்ணும் போதும் கிளீன் பண்ணிட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதே போல ஹேர் டைட் கண்டெய்னரா இருக்கணும். பிளாஸ்டிக்ஸ்ல வந்து பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அதே போல எவ்ரி டைம் நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடியும் கிளீன் பண்ணிட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதுதான் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் மில்க். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் லாக்டேஷன் டீமை வந்து நீங்க டைரக்டா பார்த்து பேசலாம். தேங்க்யூ.